உற்றானளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். சித்தா இயல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இயல் என்னன்னு பார்த்தோன்னா, சண்முகவேலு ஐயா சொன்ன வலி நிவாரண தைலம். உடம்பில் வாதம் எங்கே முடங்குதோ அங்கே வலி ஏற்படுங்கிறது ஐதீகம். இந்த தைலத்துக்கு பேரே வாத நோய் தைலம் தான். இந்த மருந்தோட முக்கியமான சரக்கு என்னன்னு பார்த்தோன்னா ஊமத்தை இலை. ஊமத்தை இலையை பொடியாகவோ புகையாகவோ இறைப்பு மூச்சடைப்பு இதுக்கெல்லாம் கொடுக்கறது வழக்கம். இது தவிர புண், கட்டி, தீப்பட்ட காயம், வலி, வீக்கம் இதுக்கெல்லாம் இதோட பற்றையோ இதோட சாறையோ பயன்படுத்திட்டு வரலாம். இதில் சேரும் சரக்குகள்னு பார்த்தோன்னா ஊமத்தை இலைச்சாறு 12 படி, ஓமம் 20 பலம், ஜடாமஞ்சில் 20 பலம், சூடன் 10 பலம், நவாச்சாரம் 5 பலம், தேங்காய் எண்ணெய் 2 படி. ஊமத்தை இலைகளை நல்லா கழுவிட்டு தண்ணி விடாமல் சாறு எடுத்துக்கலாம். ஓமத்தையும் ஜடாமஞ்சிலையும் 8 பங்கு நீர் விட்டு 1 பங்கா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாம். ஊமத்தை இலைச்சாறு, தேங்காய் எண்ணெய், ஓமம், ஜடாமஞ்சில் சேர்ந்த கஷாயம் இது 3ஐயும் கலந்து தைல பதம் வரும் வரைக்கும் சிறு தீயில எரித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் சூடத்தையும் நவச்சாரத்தையும் போட்டு ஏடு கட்டி தைலப்பதம் வந்ததும் தைலத்தை வடிகட்டிக்கலாம். சூட்டுக்கு சூடமும் நவாச்சாரமும் கரைஞ்சு தைலம் கூட சேர்ந்துடும். தேவைப்பட்டால் நீலகிரி தைலம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை உடம்புல எங்கே வலி வந்தாலும் வெளிப்பிரயோகமாக தேய்க்க வலி இருந்த இடம் தெரியாமல் போயிடும்னு சொல்லியிருக்காங்க. கை கால் வலி, மூட்டு வலி, பிடரி வலி முதலிய வலிகள் எல்லாமே போயிடும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் மருந்தை செஞ்சு அதோட முழு பயனையும் பெறுங்க. ஒவ்வொரு சக மனிதன் வீட்லேயும் இருக்க வேண்டிய தைலம் இது. மீண்டும் அடுத்த எல்ல சந்திப்போம். நன்றி.